திமுக ஆட்சியை பலவீனப்படுத்துவதற்கு மேற்கொண்ட தரம் தாழ்ந்த முயற்சிகளுக்கு முடிவு கட்டக்கூடிய வகையில்தான் அமலாக்கத்துறையின் டாஸ்மாக் சோதனைக்கு உச்சநீதிமன்றம் தடை அமைந்திருப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் சண்முகம் ஆகியோர் கருத்து தெரிவித்துள்ளனர். திமுகவை அரசியல் ரீதியாக எதிர்கொள்வதற்கு திராணியற்ற பாஜக தனது ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகளை பயன்படுத்தி பழிவாங்குவதற்கு இந்த முயற்சிகளை மேற்கொள்கிறது. அந்த அத்தகைய தரம் தாழ்ந்த முயற்சிகளுக்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய வகையில்தான் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறைக்கு எதிரான ஒரு தீர்ப்பை வழங்கியிருப்பது மட்டுமல்ல, எந்த விதமான சோதனைகளையும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடாது என்றும் தடை விதித்திருக்கிறது. இந்த தீர்ப்பு என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது. இதிலிருந்தாவது இந்த தீர்ப்பிற்கு பிறகாவது அமலாக்கத்துறை தனது நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். எதிர்க்கட்சிகளை பணிய வைப்பதற்கும் அல்லது பழி வாங்குவதற்கு இத்தகைய நிறுவனங்களையெல்லாம் பயன்படுத்துவது என்பதை அவர்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்திருக்கிறார்கள். பல்வேறு மாநிலங்களில் அதற்கான உதாரணங்கள் என்பது இருக்கிறது. அத்தகைய வகையிலே தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயும் அமலாக்கத்துறையை டாஸ்மாக் சோதனை என்கிற முறையில் அவர்கள் பயன்படுத்தியதற்கு இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. ஆகவே இதிலிருந்தாவது இத்தகைய அரசமைப்பு நிறுவனங்களை தவறான முறையில் பயன்படுத்துவதை கைவிடுவதற்கு ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் முன்வர வேண்டும்.